ரச்சிதா, ரச்சிதா, சரியாயிட்டியா நீ? சரியாயிட்டியா நீ செல்லம்? குழந்தை பழச்சிருச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்திருக்குடா செல்லம். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, பதட்டத்துல ஏதேதோ பேசிட்டேன். குழந்தை விஷத்தை சாப்பிட்டதும் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான்மா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு தோணுச்சு. என் குழந்தைய காப்பாத்த தான் முயற்சி பண்றீங்கன்றது தெரிஞ்சுக்க துப்பு இல்லாம வாய்க்கு வந்தபடி ஏதேதோ பேசிட்டோம். தயவு செய்து அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னங்க இது? எனக்கு அதெல்லாம் முக்கியமே இல்ல. ரச்சிதா பொழைச்சி வந்துட்டால, எனக்கு அதுவே போதுங்க. ஒரு நிமிஷம் பாப்பா, இத வந்துடுறேன் பவித்ரா. ஏ ரச்சு, முருகா, வா இங்க வா. யோ கார்த்திகேயா, இந்த குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது என் மருமகப்பட்ட பாட நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த? ஆமா சார். நான் அப்பவே சொன்னேன்ல, அப்பெல்லாம் தையா தக்கான்னு குதிச்சுப்புட்டு இப்ப மட்டும் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுரா ஞானோதயம்? தப்புதான் சார். விஷம் சாப்பிட்ட குழந்தைக்கு உப்பு தண்ணி தான் கொடுக்கணும்னு லட்சுமி மேடத்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க செஞ்சது சரிதான்னு டாக்டர் சொல்லி தான் சார் தெரியும். அவங்க கரெக்டா செஞ்சு கொடுத்துருக்காங்களே சார். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த ஐடியா வராம போயிருந்தா என் குழந்தைய நான் உயிரோடவே பாத்துருக்க முடியாது. இவங்க வீட்டுல என்ன வைத்தியம் பண்ணாங்களோ அதைத்தான் நாங்களும் செஞ்சோன்னு டாக்டர் சொன்னப்பதான் எங்களுக்கே ரொம்ப அவமானமா போச்சு சார். அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க உண்மையிலே ரொம்ப பெரிய மனுஷி. உங்க அருமை தெரியாம நாங்க நடந்துகிட்டோம். வேண்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன உதவி கூட செய்யலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? நீங்க செஞ்சது சின்ன உதவியா? இதை விட பெரிய உதவி எங்களுக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஆனா உங்களை போய் நாங்க ரொம்ப மோசமா திட்டிட்டோம். ஆமா, நாங்க திட்டினது மட்டும் இல்ல, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் திட்டுற அளவுக்கு நாங்க நடந்துகிட்டோம். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். டாக்டர் ஏதாவது மெடிசன் எழுதி கொடுத்தாங்களா? மெடிசன்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா குழந்தை கை கெட்டுற அளவுக்கு எந்த விஷ மருந்தும் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ரச்சோ, இனிமே எது சாப்பிட்டாலும் அப்பா அம்மாட்ட கேட்டுதான் சாப்பிடணும், சரியா? சரியா செல்லம்? பார், நீங்களும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும்யா. தவமா தவம் இருந்து புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாது. குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இல்லங்க, பக்கத்துலதான் கடை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள தப்பு பண்ணிட்டா? பச்சை புள்ள என்ன தப்பு பண்ணோம்? உங்க மேலதாம தப்பு. அப்பா, ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்க, விடுங்கப்பா. குழந்தை உயிர் பொழைச்சதே போதும். இதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேற என்ன இருக்கும் சொல்லுங்க? உண்மைதாங்க, நாங்க இதோட விட்டுட மாட்டோம். நீங்க எங்க குழந்தைக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு தப்பா பேசினாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் போய் நீங்க பண்ணதுதான் கரெக்ட்னு எடுத்து சொல்லதாமா போறேன். ஆமா, வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம், விட்டுடுங்கன்னு சொல்றேன். எங்க அத்தை சொல்றதாங்க கரெக்ட். எப்படியோ ரக்ஷிதா அங்க எங்கன்னு ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பா, அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சரிம்மா, உங்க அத்தை சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம். அப்ப நாங்க வரோம்மா. ரக்ஷிதா, அப்பாட்ட வாங்க. கிளம்புறோம் சார். வரங்க. பாய் பாய் பாய். எங்க அந்த மூஞ்சிய கொஞ்சம் காட்டு, நான் பார்க்கணும். சாரி தாத்தா. டே மடையா, ஏன்டா சாரி கேக்குற? உங்க அம்மாவை தாண்ட நீ ரொம்ப திட்டுன. சாரி கேட்கணும்னா உங்க அம்மாட்ட கேளு. சாரிம்மா, நான் ஏதோ ஆத்திரத்துல தப்பா பேசிட்டேன். எதுவும் மனசுல வச்சுக்காத. என்னடா குட்டி, நீயும் இப்படி என்ன சங்கடப்படுத்துற? நீ திட்டினா எனக்கு வலிக்குமாடா? எதுக்கு திட்டணும்? அவன் எதுக்கு திட்டணும்? என்ன நடந்ததுன்னு தெரியாது, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, எதுக்காக பண்ணீங்கன்னு தெரியாது. இது எதுவும் தெரிஞ்சுக்காம கும்பலோட கோவிந்தா போட்டிருக்கான். அது தப்பு தானே? அதுக்கு வெறும்னே சாரி கேட்டா பத்தாது, இவனை ஏதாவது பண்ணணும். டேய், நீ அதுக்கு 108 தடவை உங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கரெக்ட் தாத்தா. பண்ணலாம் தாத்தா. ஐயோ வேண்டாம், வேண்டாம் குட்டி, அதெல்லாம் எதுக்குடா? வேண்டாம்.
அதெல்லாம் வேண்டாம். நீ ரொம்ப கிரேட்மா. என் மரமண்டையில தான் அதெல்லாம் ஏறல. ச்சே, பரவாயில்ல. நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து உனக்கு ஒண்ணுமே தரல. இப்ப காஃபி எடுத்துட்டு வரேன். அப்பா காஃபி குடிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் இப்ப கொண்டு காஃபி வாமா எடுத்துட்டு வரேன். காஃபி. அத்தை நானும் வரேன், இருங்க. ஆடிட்டர் வந்து உன்னை வந்து கேள்வி கேட்க மாட்டாரு. என் எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னதான் கேள்வி கேட்பாரு. ஆடிட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கணக்குல குறையிற 50,000 கொண்டு வந்து வச்சேன்னா நீ பொழைச்சு போவ. இல்லன்னு வையே, அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார் பயங்கர ஹாப்பியா ஏய் இருக்கீங்க? மேடி போடி, எப்படி இருக்க? எஸ் மேடி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னு கவனிச்சியா, நாமளும் டெய்லி ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை டிஸ்ப்ளே பண்ணி ப்ரமோட் பண்றோம். கஸ்டமர்ஸ் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இன்னைக்கு நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். யாரும் ஒரு ஸ்வீட்டை கூட வைக்கவே இல்ல. 2, 3ன்னு, அதுவும் இல்லாம வீட்டுக்கு வர பார்சல் வாங்கிட்டு போறாங்க. என்னமோ ஒரு மேஜிக் இருக்குல்ல மேடி? மேஜிக்லாம் ஒண்ணும் இல்ல சார், டேஸ்ட். இட்ஸ் ட்ரூ. ரெகுலர் டேஸ்ட் இல்ல, இது வேற மேடி. டோட்டலி டிஃபரெண்ட். எனக்கு என்னமோ இந்த பரங்கிக்காய் ஸ்வீட் இன்னும் ஒரு வாரத்துல ஆல் இந்தியா லெவல்ல ட்ரெண்டிங் ஆகும்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? ஆல் இந்தியா ஹோட்டல் அசோசியேஷன் மேகசினுக்கு நான் ஒரு ஆர்டிகல் அனுப்பியிருக்கேன். அநேகமா இப்ப வர இஷ்யூல அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை படிச்சு பார்த்த பிறகு இத பத்தி கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க. சார், ஓசில சொல்லி கொடுத்துறாதீங்க, அப்புறம் மதிப்பு இல்லாம போயிடும். அப்படி அந்த லட்சுமி மேடம் நினைச்சிருந்தா நமக்கு இந்த பேரு, இந்த பாராட்டு எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? கலை காசு கொடுக்கும் மேடி, ஆனா காசு மட்டுமே நோக்கமா இருக்க கூடாது. சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. சார் இவர் தான் ஓனர். ஜெய், நீ உள்ள போய் வேலை வணக்கம். ஓகே மேடம். உங்க ஹோட்டல் மீல்ஸ் எக்ஸலண்ட். அதை விட பரங்கிக்காய் ஸ்வீட் அல்டிமேட் சார். சான்ஸே இல்லை சார். என் லைஃப்ல இப்படி ஒரு ஸ்வீட் நான் சாப்பிட்டதே இல்லை. எப்படி இதை பண்ணீங்க? கேன் யூ டூ ஒன் திங்? டெல் மீ சார். திஸ் இஸ் மை கார்டு. நான் இங்க ஒரு செமினாருக்காக வந்தேன். நாளைக்கு டெல்லி போயிடுவேன். ஓ, நெக்ஸ்ட் வீக் என் டாட்டர் மேரேஜ் இருக்கு. அங்க ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீஸ் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். வெரி நைஸ். பட் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கேட்டரிங் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு எங்க சார பண்ண சொல்லி நீங்க கேட்க வந்திருக்கீங்க, அதானே? ஏய், சும்மா இரு மேடி, நீங்க சொல்லுங்க சார். மேரேஜ் வர எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஐட்டமா இந்த பரங்கிக்காய் ஸ்வீட்டை சர்வ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். நாட் அட் ஆல் சார், இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க. இதுல 2 lakhs எழுதிருக்கேன். வாவ். மேரேஜுக்கு உலகம் முழுக்க இருந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் வராங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மொத்தம் 2000 பேர். ஓ, பெரிய நம்பர் தான். அத்தனை பேருக்கும் கேட்க கேட்க இல்லன்னு சொல்லாத அளவுக்கு இந்த பரங்கிக்காய் ஸ்வீட்டை சர்வ் பண்ணணும். உங்களால முடியுமா? ஒய் நாட், கண்டிப்பா செஞ்சிடலாம் சார். we have the manpower and of course நான் உங்க கூட சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அங்க இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு வர அத்தனை பேரும் சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சிடலாம். That's good. இன்னும் 1 hourல உங்களுக்கு என் செக்ரட்டரி ஃபோன் பண்ணுவாரு. அவர்கிட்ட பேசுங்க. நீங்க உங்க க்ரூவோட என்னைக்கு வரீங்க, என்னென்ன வேணும் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க. He will take care. ஓ, thank you so much sir. Thank you. நான் வரேன். சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மேடி, quality always matter. Simple logic. பட் இதை என்னால நம்பவே முடியல சார். இப்பதான் நேஷனல் லெவல்ல ரீச் ஆகும்னு சொன்னீங்க, சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள இப்படி ஒரு ஆஃபர். சான்ஸே இல்ல சார். எஸ், பட் இதை நான் எதிர்பார்த்தேன் மேடி. அதை விட நான் இமீடியட்டா லட்சுமி மேடம் வீட்டுக்கு போகணும். போயிட்டு ஒரு 1/2 hourல திரும்பி வந்துடுறேன். தேங்க்ஸ் சொல்லவா சார்? அது மட்டும் இல்ல மேடி, இந்த 2 லட்சம் ரூபாங்கிறத ஒரு சிம்பலா தான் பார்க்கணும். இந்த ஸ்வீட் எவ்வளவு பெரிய ரேஞ்சுக்கு போக போகுதுன்னு நமக்கு புரிய வச்சிருக்காங்க. நியாயமா இதை எனக்கு செய்ய கத்து கொடுத்தவங்களுக்கு நாம பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? கண்டிப்பா சார். நான் வேணா போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரவா? நோ நோ மேடி, கிஃப்டா? நீ ஒன்று பண்ணு, உள்ள போய் என் செக் புக் எடுத்துட்டு வா. அதுல ஒரு 50,000 ரூபாய் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வா. 50,000? கம்மிங்கிறியா?
அப்போ ஒரு 1 லட்சம் ஓகேயா? சார் என்ன கேட்டா இந்த 2 லட்சத்தையும் மொத்தமா கொடுத்துடலாம்னு சொல்லுவேன். திஸ் இஸ் டூ மச். அப்படி நீ சொல்லுவேன்னு தான் ஒரு 50,000 எழுதுன்னு சொன்னேன். அஃப்கோர்ஸ் இது கிஃப்ட் இல்ல, இது ஒரு ராயல்டி. அப்படின்னா அது இப்போ உனக்கு புரியாது. நீ போய் செக் எழுதி எடுத்துட்டு வா, அதை போய் நான் கொடுத்துட்டு வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி. ஓகே ஓகே. ஆடிட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கணக்குல குறையிற 50,000 கொண்டு வந்து வச்சேன்னா நீ பொழைச்சு போவ. போ போ, முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாரு. 50,000. சார் எஸ் சார், ஒரு சின்ன ஹெல்ப், இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்கிட்ட என்ன தயங்குறீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்ல, அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 ருபீஸ் தேவைப்படுது சார். சேலரி வந்ததும் திருப்பி கொடுத்துட்றேன் சார், ஒரு 2 மாசத்துல. 50,000? சாரி சந்தோஷ், என் பேங்க் பேலன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 25,000 முடியுமா? மிச்சத்தை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். செஞ்ச தப்புக்கு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு வேற எதுவும் கேட்காதீங்க சார். ஐ எம் சாரி. என் அக்கௌண்ட்டில் 5,000 6,000 இருக்கிறதே அதிகம். அதை வச்சு தான் நானே ஓட்டி ஆகணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி. சொல்றா மச்சான். டேய், எங்கடா இருக்க? இப்பதான் கலெக்ஷன் போயிட்டு இருக்கேன். மச்சான், அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்டா. நாளைக்குள்ள அந்த பணத்தை நான் ஆபீஸ்ல கட்டி ஆகணும்டா. எனக்கு எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. மச்சான், என்ன விளையாடுறியா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கேயாவது கொள்ளதான் அடிக்கணும். டேய் மச்சான், யார்கிட்ட கேட்கணும் விவசாயே இல்லையா? டேய், நிலைமை புரியாம பேசாதடா. நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருக்கேன்டா. நாளைக்குள்ள 50,000 ரூபாய் பணத்தை கட்டலைன்னா என் வேலையே காலி ஆயிடும் மச்சான். நாட்டுல நிறைய பேருக்கு உயிரே போயிட்டு இருக்கு. உனக்கு வேலை தானே போகுது. கண்டுக்காம விடு மச்சி. டேய், உன்கிட்ட எல்லாம் கேட்டேன் பாரு. வைடா போனா. நிஷா, நிஷா, ஒரு நிமிஷம். நிஷா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். லாஸ்ட் மந்த் வட்டிக்கு யார்கிட்டயோ கடன் வாங்கினதா சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியுமா? சாரி சார், அவர் இப்போ இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்காரு சார். லாக்டவுன் வருதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுனால 10 நாள் முன்னாடியே ஃபேமிலியோட கிராமத்துக்கு போயிட்டாங்க சார். பரவாயில்ல, தேங்க்ஸ். சாரி சார். இட்ஸ் ஓகே. ஐயோ வாணா மச்சான். டேய், நான் சந்தோஷ் பேசுறேன்டா. மச்சான், 50,000 மட்டும் கேட்டுறாதடா. இப்போ தானே எனக்கு கல்யாணமே ஆயிருக்கு. என் மாமனார் தரேன்னு சொன்ன வரதட்சணை கூட என்ன வந்து சேரலடா. டேய், நான் 50,000 ரூபாய் கேட்பேன்னு உனக்கு எப்படா தெரியும்? கணேஷ் இப்போ தான்டா ஃபோன் பண்ணான். அவங்கிட்ட பணம் கேட்டியாமே நீ? ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாடா. சே, வைடா போன். பவி, பவி. அத்தை. பவி, நீ வீட்டை பாத்துக்க, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு என்ன வந்துடுறேன். வாங்கணும் அத்தை? என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வருவேன்ல. இல்ல பரவாயில்லம்மா, மளிகை சாமான் லிஸ்ட் கொடுத்திருந்தேன்ல, இன்னும் வந்து சேரல. அதை நான் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வரேன். டெய்லர் கிட்ட நான் பிளவுஸ் கொடுத்திருந்தேன்ல, அதையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? யார் வந்திருக்கா? வாங்க பாப்போம். வணக்கம். நான் உள்ள வரலாமா? ஓ, வாங்க சார். வாங்க வாங்க. வாங்க சார். சார் வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நான் யார தேடுறீங்க சார்?
தாத்தாவையா? கடவுளுக்கு ஒரு 1/2 கிலோ நன்றி சொல்லிடுங்க. தாத்தா இன்னைக்கு வீட்ல இல்ல. சும்மா இரு பவித்ரா, எப்ப பார்த்தாலும் அப்பாவை கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்பா பார்க்குக்கு போயிருக்காரு சார். அவர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். இந்தாங்க. என்ன இது? அட, வாங்கி பாருங்க. என்ன செக் இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கும் புரியுதாங்க இல்ல. ஆ, ஆனா நியாயப்படி இந்த செக்கை நான் உங்களுக்கு தான் கொடுக்கணும். வாவ், அத்தைக்கா என்ன சார் சொல்றீங்க? உங்க அத்தை சொல்லி கொடுத்த பரங்கிக்காய் கேக்க இன்னைக்கு ஒரு நாள் எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் டிஷ்ஷா டிஸ்ப்ளே பண்ணிருந்தேன். அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? என்னாச்சு சார்? நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர். டெல்லியில இருக்கிற பெரிய பிசினஸ்மேன் ஒருத்தர் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காரு. சவுண்ட்ஸ் கிரேட். அத்தை, உங்க கேக் பயங்கர வேகத்துல பாப்புலர் ஆயிடுச்சு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை. என் ஹோட்டல்ல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் 8 லட்சத்துக்கு வியாபாரம் ஆயிருக்கு. சொன்னா நம்புவீங்களா? சோ ஃபார் அந்த பரங்கிக்காய் கேக்குனால எனக்கு வந்திருக்கிற லாபம் எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் ரூபாய். ஓ வாவ். அதான் நியாயப்படி தர்மப்படி அந்த கேக் ரெசிபிய சொல்லி கொடுத்தவங்க அத்தைக்கு இந்த அமௌண்ட்டை ராயல்ட்டியா கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சார் நீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இதெல்லாம்? உங்க திறமை, உங்க ஹோட்டல் சாப்பாடோட தரம், இதெல்லாம் தான் உங்க வியாபாரத்தோட காரணம். அதெல்லாம் இல்லைங்க. இருந்தாலும் இவ்வளவு நாளா இப்படி ஒரு கேக் மூலமா நான் பேர் கிடைக்கும் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் லாங் அண்ட் இல்லஸ்ட்ரியஸ் கேரியர்ல அது நடந்திருக்கு. என்னோட சந்தோஷத்தோட அடையாளங்க இது. அத்த, ராயல்ட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது உங்க திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். வாங்கிக்கோங்க.